சிறு குறு பட தயாரிப்பாளர்களை காப்பதே எங்களது அணியின் நோக்கம் என்று தயாரிப்பாளர் சங்க தலைவராக போட்டியிடும் ராமசாமி தெரிவித்துள்ளார். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தேர்தல் வரும் 22ஆம் தேதி சென்னையில் நடைபெற உள்ளது. இந்த நிலையில் கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் உள்ள நட்சத்திர விடுதி ஒன்றில் செய்தியாளர்களை சந்தித்த தயாரிப்பாளர் நலன் காக்கும் அணி சார்பில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவராக போட்டியிடும் ராமநாராயணன் முரளி என்கிற ராமசாமி செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசுகையில் தமிழகம் முழுவதும் 4500க்கும் மேற்பட்ட தயாரிப்பாளர்கள் உள்ளதாகவும் இதில் 1307 பேர் வாக்களிக்க தகுதியானவர்கள் என்றார். தமிழகம் முழுவதும் உள்ள தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்களை சந்தித்து ஆதரவு திரட்டி வருகிறோம் என்றும் கோவை மாவட்டத்தில் உள்ள 62 தயாரிப்பாளர்களை சந்தித்து ஆதரவு திரட்ட கோவை வந்துள்ளதாக தெரிவித்தார். திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தேர்தலில் 4 அணிகள் போட்டியிடும் நிலையில் தங்களது அணி வெற்றி பெறும் என்று நம்பிக்கை இருப்பதாக தெரிவித்தார். தங்களது அணி வெற்றி பெறும் பட்சத்தில் சிறு குறு திரைப்பட தயாரிப்பாளர்களை பாதுகாப்போம் என தெரிவித்தார். வருகிற 2020-22க்கான தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தேர்தலுக்கு நடக்க இருக்கிறது. அதில் தலைவர் போட்டிக்கு நான் போட்டியிடுகிறேன். தயாரிப்பாளர் நலன் காக்கும் அணி சார்பாக நான் தலைவர் இதுக்கு போட்டியிடுகிறேன். செயலாளராக திரு ராதாகிருஷ்ணனும் கேஜேஆர் அவர்களும் போட்டியிடுகிறாங்க. துணைத் தலைவர் பதவிக்கு சிவசக்தி பாண்டியன் மற்றும் ஆர்கே சுரேஷ் தம்பியும் போட்டியிடுறாங்க. பொருளாளராக சந்திரபிரகாஷ் ஜெயின் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். மற்றும் 21 செயற்குழு உறுப்பினர்கள் போட்டியிடுகிறார்கள். இதற்காக கோவையை சேர்ந்த அனைத்து தயாரிப்பாளர்களிடம் வாக்கு சேகரிக்க நாங்கள் வந்திருக்கிறோம். இதுதான். வேற ஏதாவது கேள்வி இருந்தா இங்கே வந்திருக்க கோவை மாவட்ட தயாரிப்பாளர்கள் சேர்ந்து தான் கேட்க வந்திருக்கோம். மொத்தம் வந்து தமிழ்நாட்டில் வந்து 1300 தயாரிப்பாளர்கள் இருக்கிறார்கள். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தை சேர்ந்த 1300 வாக்களிக்கும் உரிமை உள்ள தயாரிப்பாளர்கள் இருக்கிறார்கள். முதலுடைய நோக்கமே சிறுபட தயாரிப்பாளர்களை காப்பாற்றுறதா இந்த அணியை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். முதல்ல வந்து நாங்கள் ஜெயிச்சு வந்த உடனே நிறையா படங்கள் ரிலீஸ் ஆகாமல் இருந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 400 படங்களுக்கு மேலே இருக்குது ரிலீஸ் ஆகாமல். இந்த கொரோனா நேரத்துலையும் வந்து 8 மாதம் திரையரங்குகள் மூடி இருந்ததுனால நிறையா தயாரிப்பாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. வந்த உடனே முதல்ல அதில் ஒரு லிஸ்ட் எடுத்து அதில் இருக்க பிரச்சனைகளை தீர்த்து வந்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ண வேண்டியது தான் முதல் எங்களுடைய வேலையாக இருக்கும். இரண்டாவது, வெல்ஃபேர் சிஸ்டம். தயாரிப்பாளர்களுக்கு நிறையா வெல்ஃபேர் சங்கத்து மூலமாக நடந்துகிட்டு இருந்தது. கடந்த 1.5 வருஷமாக அது எதுவுமே நடக்காமல் இருந்தது. அதை இமிடியேட்டாக அதையும் வந்து ஆரம்பிக்கணுங்கிறது எங்களுடைய வேலையாக இருக்கும். மொத்தம் வந்து 62 பேர் கோவை சேர்ந்து தயாரிப்பாளர்கள் இருக்கிறார்கள். 62 பேர். எல்லா தமிழ்நாட்டில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் இது இல்லாமல் தமிழ்நாட்டில் வந்து திருநெல்வேலி, மதுரை, திருச்சி, சேலம், கோயம்புத்தூர், எல்லாம் பாண்டி எல்லா இடத்தையும் வந்து நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் ஹைதராபாத்தில் இருக்காங்க, கேரளாவில் இருக்காங்க, கர்நாடகா, எல்லா மாநிலத்திலையும் சேர்ந்து இவ்வளோ தயாரிப்பாளர்கள் இருக்கிறார்கள். இல்லை, இது கண்டிப்பாக முடியுங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே எங்கள் துறையை சேர்ந்த அமைச்சர் வந்து எல்லா திரையரங்களும் கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து நடைமுறைக்கு வந்துட்டால் இது எல்லாமே ஈஸியாக சாத்தியப்படும். இது வந்து வெளிப்படைத்தன்மையை ஒரு கலெக்ஷன், ஒரு தேட்டரோட கலெக்ஷன்லேருந்து வெளிப்படைத்தன்மையை உருவாக்கும். அதனால தான் நாங்கள் ஆன்லைன் டிக்கெட்டை வந்து இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இது வந்து முழுக்க வந்து திரையரங்கு உரிமையாளர்கள் சங்கத்தை சேர்ந்தது. நாங்கள் தயாரிப்பாக ஜெயிச்சு வந்தால் அவங்களுக்கு உறுதுணையாக இருந்து இந்த கரண்ட்டுக்கு ஃப்ரீ ஆகிறதுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு தொழில் நாங்கள் படம் எடுத்தாலும் அதை திரையரங்கில் போட்டு தான் அதை வந்து எங்களோட ரிக்கவரி இதுவும் இருக்கும். ஸோ நாங்கள் திரையரங்குக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாகவும் இருந்து தான் மாநில அரசுகிட்ட இந்த கோரிக்கைகள்லாம் கொடுத்து என்னென்ன பெனிஃபிட் இந்த ஒரு தொழில் மறுபடியும் திரும்பி சரியாக வர வரைக்கும் இந்த கொரோனா காலத்தில் எல்லாமே
பாதிக்கப்பட்டிருக்கு. அதை வந்து சரியாகிற வரைக்கும் அவங்க எல்லாரும் சேர்ந்து இதை போராடினா தான் ஒரு இந்த தொழில் முறையை வந்து வளர்க்க முடியும் சார். கண்டிப்பாக சார் ஆதரிக்கிறோம். எப்படின்னா இது ஒரு ஆல்டர்னேட் பிளான் தான் சார். இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில் திரையரங்கு இல்லாத நேரத்தில் ஒரு சின்ன படங்களாக இருக்கட்டும், பெரிய படங்களாக இருக்கட்டும், இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் தான் ஒரே ஒரு சோர்ஸு எங்களோட இன்னைக்கு இன்கமுக்குன்னு. திரையரங்குகள் மறுபடியும் பழைய மாதிரி ஜனங்கள் நம்பிக்கையோட திரையரங்குக்கு வந்ததுக்கப்புறம் திரையரங்கு தான் முதல் பிரதானமாக இருக்கும். ஓடிடிங்கிறது ஒரு அடிஷ்னல் ரெவென்யூ பார்ட்டு தான். இந்த மாதிரி நிறையா ஃபியூச்சர் டெக்னாலஜிஸ் நிறையா வரப்போகுது. இதெல்லாமே வந்து மெயினாக சினிமாங்கிறதே வந்து திரையரங்கில் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஓடிடிலையும் கிடைக்காது, வேறு எதுலேயும் கிடைக்காது. நான் திரையரங்கு தான் முதல். இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில் ஓடிடிங்கிறத வந்து நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் சார். எஸ் சார். இதுக்கு முறையான நாங்கள் வந்ததுக்கப்புறம் முறையான அவங்க அசோசியேஷனோட உட்காந்து நாங்கள் இதை பேசி தீர்வு செய்வோம் சார். கேளிக்கை வரி வந்து அதிகமாக இருக்கு, மாநில அரசு வந்து கேளிக்கை அதிகமாக பண்ணிக்கிறாங்க. அதை எப்படி சரி பண்ணுவீங்க சார்? அது இல்லை, வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாமல் இருக்கிறதுனால நம்ம மாநிலத்தில் அது வேணாங்கிறது ஒரு கோரிக்கையாக நாங்கள் வந்து அரசாங்கத்தில் வைக்க போகிறோம் சார். கண்டிப்பாக பண்ணுவோம் சார், பண்ணுவோம். நாங்கள் வந்ததுக்கப்புறம் பண்ண போகிறோம். நம்ம தனிமுறை கண்டிப்பாக திரையரங்க உரிமையாளர்கள் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. நாங்களும் அதே தான் ஃபாலோ பண்ண போகிறோம் சார். தேங்க்யூ.